தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கலாம். அதுக்கான நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக ரீதியாக பாஜகவுடைய முதல் தோல்வி. ஆரம்பமே இப்படி இருக்கா, அப்போ ஆரோக்கியமான விவாதம் நடக்காதா அப்படிங்கிற ஒரு வருத்தம் கிளம்பியிருக்கு. கையோட செங்கோல் இன்றைக்கு மக்களவையில் வைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நயமாக பாராட்டுறது 2 வரைக்கும் பாராட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சபாநாயகருக்கு இவர் பாடம் எடுக்கிறார். மிகப்பெரிய மிக அதிகமான அதிகாரங்கள் வந்து ஒன்றிய அரசில் தான் இருக்குது. இது வந்து ஒரு பொம்மை அரசாங்கம் தான், மாநில அரசு தான் யதார்த்தம். இது எதுலேருந்து வந்தாங்களோ அந்த RSS அமைப்பே வந்து குற்றம் சாட்டுது. மணிப்பூர் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, தேவையில்லாத விஷயம்லாம் பேசுகிறீங்க. முழுமையான ஒரு எதிர்ப்பு தான் இருக்குது. எமர்ஜென்சி, அந்த எமர்ஜென்சி மாதிரியான விஷயம் தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் வந்து இவங்களுக்காக விட்டு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கலாங்களே ஒழிய அந்த விட்டு கொடுக்குறவங்களுக்கான மரியாதை என்ன, ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கடமை என்ன, அதை செய்யறதுக்கான ஒரு மனநிலை இல்லை. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. ஓகேஷ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் டிவி சோமு இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு. தொடங்கிய போது ரொம்ப ஆரோக்கியமாக தொடங்கியது. தொடங்கிய பிறகு அடுத்த கட்டம் ஆரம்பிச்சிருச்சு. வழக்கம் போல் குச்சலும் மைக் ஆஃப்லேருந்து எல்லாமே நடக்குது. அப்போ இந்த முறையும் NDA அரசு வந்து இந்த ஜனநாயக முறைப்படி நாடாளுமன்றத்தை நடத்துமா நடத்தாதா, மக்களவை நடத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. சபாநாயகர் ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் 2வது முறையாக. எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா எதிர்க்கட்சிகள் இந்த முறை வலுவாக இருக்கிறது. ஸோ இந்த மக்களவை எப்படி இருக்கும்? அதாவது இந்த முறை எதிர்க்கட்சிகள் வலுவாக இருக்குது. இப்போ பாஜக கூட்டணி அரசு தான் ஆளுது. ஆனால் இருந்தாலும் என்னென்னா, ஏற்கனவே கடந்த 2 தேர்தல்களில் 10 ஆண்டுகளில் பாஜக எந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகார தன்மையோடு இருந்ததோ இப்போ அதே பாணி தான் தொடரும் அப்படிங்கிறது தான் முதல் நாளே இதாக இருக்குது. இப்போ ஏன்னா இந்த இடைக்கால சபாநாயகராக வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற உடனே பாஜக வந்து பர்துகரியை வந்து நிறுத்துகிறாங்க. அதுக்கு பதிலாக தான் காங்கிரஸ் சொன்னாங்க. இவர் கொடிக்கண்ணல் சுரேஷ் அவர் வந்து 8 முறை இருந்தவர்னு அதையே கேட்கலை. ஒரு இது சாதாரண ஒரு நடைமுறை, முதல் நடைமுறை இடைக்கால சபாநாயகர், அதுலேயே வந்து இவங்களுடைய ஒரு வீம்பை இவங்க காட்டினாங்க. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2 தேர்தல்லையும் காங்கிரஸுக்கு பெரிய அளவில் சீட்டு இல்லை. இந்த முறை தான் இல்லை, இந்த முறை கிடச்சிருக்கு அப்படின்னோடனே இவங்க ஒரு அந்த மரபுப்படி சரி துணை சபாநாயகர் கொடுங்கன்னா அதுக்கு அவங்க பதிலே சொல்லலை. கேட்டால் பாஜக சார்பில் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பேசணும், கார்கேட்டை பேசணும், இவங்கள்ட்ட பேசணும், அதை பற்றி நாங்கள் மெதுவாக பேசுவோம், முதல்ல இதை பண்ணுவோம்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லி இவங்க தரப்பில். ஆனால் காங்கிரஸ் தரப்பில் ராகுல் முதற்கொண்டு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது இவங்க இந்த சபாநாயகர் அப்படிங்கிறதுக்கான விஷயத்துக்கு ஆதரவு கேட்டதை தவிர மற்ற விஷயம் அந்த துணை சபாநாயகருக்கும் பேசவே இல்லை. மறுபடியும் பேசுகிறேன்னு சொன்னாங்க ஃபோன் பண்ணி, அதுவும் பேசலை. அந்த அளவுக்கு வந்து ஒரு அக்கறையின்மையாக ஒரு அலட்சியத்தன்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு இப்பயே தெரிஞ்சு போச்சு. பாஜகவுடைய ஒரு இயல்பு, இப்போ வழக்கமான இயல்பு, அது மாறவே இல்லை அப்படிங்கிறது தான் அதில் ஒரு விஷயம். அது இப்போ வந்து ஓம் பிர்லா வந்து போட்டியிட்டு அவங்க வந்து மெஜாரிட்டி கூட்டணி கட்சியோட பாஜக சார்பில் வெற்றி பெற்றுட்டாரு, ரைட்டு. ஆனால் ஒரு சபாநாயகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பெரும்பாலும் வந்து பேசி தேர்தல் இல்லாமல் தான் கொண்டு வரதான் நடைமுறை. சில வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை சபாநாயகராக இருந்தவர் அடுத்த தேர்தலில் வந்து நிற்கிறாருன்னா அந்த தொகுதிகளில் வந்து மற்ற கட்சியினர் போட்டியிடாத ஒரு தன்மை கூட அங்கே உண்டு. ஏன்னா அவர் நாளைக்கு ஒரு மறுபடி சபாநாயகராக வரக்கூடிய ஒரு பட்சத்தில் அவர் எடுக்கிற நடவடிக்கை வந்து இவருக்கு ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் வரக்கூடாது, ஒரு ஜனநாயக பண்பாக இருக்கணும் அப்படின்னு. இங்கே அந்த நடைமுறை இல்லை. குறைஞ்சபட்சம் வந்து என்னென்னா இவர் வந்து ஒரு போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்குங்கிறது இங்கே ஒரு மரபு பெரும்பாலும். ஆனால் அது போட்டிலாம் நடந்திருக்கு. 1952 நடந்திருக்கு, 1976 நடந்திருக்கு. அப்போ காங்கிரஸுக்கும் ஸ்தாபன காங்கிரஸுக்கும் போட்டியிட்டதில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. பல பேர் சொல்கிறாங்க சுதந்திர இந்தியாவில் முதல் முறைன்னு. அப்படி இல்லை, அது 1976 நடந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு இது பெரும்பாலும் வந்து நடக்கிறது இல்லை. இந்த தேர்தல் ஒரு மனதாகவே தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுதான் முறை. இதை கூட செய்ய இவங்களால முடியலையே அப்படிங்கிறதுலே இவங்களுடைய ஒரு தோல்வி தான். அதாவது இவருக்கு தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கலாம், அதுக்கான நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக ரீதியாக பாஜகவுடைய முதல் தோல்வி இது. ஓகே, கடைசி நேரம் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க தேர்தல் வேணாம் அப்படின்னு. ஆமாம் பண்ணாங்க. அதில் வந்து எதிர்கட்சியோடைய ஒரு சூழலை புரிஞ்சிக்கணும்ல, அந்த தன்மையே இல்லையே. இப்போ எல்லாரும் வந்து இவங்களுக்காக விட்டு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கலாங்களே ஒழிய அந்த விட்டு கொடுக்குறவங்களுக்கான மரியாதை என்ன, ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கடமை என்ன, அதை செய்யறதுக்கான ஒரு மனநிலை இல்லை. ஓகே,
அது வந்து தவறான ஒரு விஷயம் தான். ஓகே, கடந்த 5 ஆண்டுகளில் துணை சபாநாயகர் பதவி நிரப்பப்படாமலே இருந்தது. அந்த முறை மீண்டும் தொடருமோங்கிற ஒரு அச்சம் எழுந்திருக்கிறது. அதை கூட இவங்க செய்ய தயாராக, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் கூட ஈடுபட தயாராக இருக்கக்கூடியவங்க தான் அவங்க. ஒருவேளை நான் சொல்கிறது, ஒருவேளை ரொம்ப ரேராக ஒரு விஷயம் நடந்ததுன்னா, இப்போ நிதிஷ் சந்திரபாபு நாயுடு தயவுல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு விட்டு கொடுத்தல் மாதிரி வேணா அந்த கட்சியிலேருந்து ஒருத்தர் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு கூட இல்லை. மோடி பேசுறாரு கடந்த நாடாளுமன்ற அந்த அவை காலத்தில், 5 ஆண்டுகள் அந்த 5 ஆண்டுகளில் வந்து ஓம் பிர்லா வந்து ரொம்ப ஜனநாயகபூர்வமான செயல்பட்டாருன்னு மோடி முதற்கொண்டு இதெல்லாம் சொல்றாங்க. ஆனால் ஆக்சுவலாக நடந்தது என்ன? இவர் வந்து புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாக்கு இது பண்ணால் செங்கோலை எடுத்துகிட்டு மோடி போகிறாரு, பின்னாடியே பவ்யமாக இவர் ஆட்டுக்குட்டி மாதிரி போகிறார். ஒரு சபாநாயகருக்கான ஒரு மரியாதையே வந்து கெடுத்ததுக்கான ஒரு விஷயமா தான் இருக்குது. அது மட்டும் அல்ல, இவர் ஒரு பக்கம் மோடிக்கு அடிமையாக இருக்கிற அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சர்வாதிகாரத்தன்மையாக தான் இருந்தார். இது வந்து சுப்ரியா கூட சொல்லி, சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் சுப்ரியா கூட சொல்லியிருக்கிறாங்க, 150 பேரை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. அந்த மாதிரி அதாவது பாராட்டுற மாதிரி பாராட்டுறாங்க. ராகுல் ரொம்ப அற்புதமாக பேசினார். இல்லை, எதிர்கட்சியில இருந்து எல்லாருமே வாழ்த்துக்களையும் சொன்னாங்க. அது போக கடந்த முறை நீங்கள் செயல்பட்ட மாதிரி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படக்கூடாது, சபாநாயகர் என்பவர் நீதியை நிலைநாட்டணுங்கிறதையும் சொன்னாங்க. முக்கியமாக ராகுலுடைய அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் ஒருபடி மேலே உயர்த்திருக்குது. எதிர்கட்சி தலைவராக, ஒரு முக்கிய அரசியல் தலைவராக அவருடைய பேச்சு ரொம்ப நயமாக பாராட்டுறது, 2 வரைக்கும் பாராட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சபாநாயகருக்கு இவர் பாடம் எடுக்கிறார். அதாவது வந்து இந்த ஜனநாயக தன்மையில் நாங்கள் வந்து எதிர்கட்சி தான், ஆனால் எதிர்கட்சிங்கிறது மக்களுடைய குரல், அந்த குரலுக்கு நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பாடம் எடுக்கிற மாதிரி ரொம்ப சிறப்பாக அவர் பேசியிருந்தார் இதில். ஆனால் அது நடக்கலையே. நேற்றே வந்து இவங்க வந்து அரசியல் சாசன புத்தகத்தை கையில் எடுத்துகிட்டு வந்தாங்க, இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க. பாஜக பிரதமர் மோடியிலிருந்து நேற்றே வந்து எமர்ஜென்சியை பற்றி பேசியிருக்காங்க. மக்களவைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பிலேயே பேச ஆரம்பிச்சிட்டாரு. மக்களவையில் பேசும்போது எதிர்ப்புகள் கிளம்புச்சு, ஆனால் அதையும் மீறி சபாநாயகரே வந்து தீர்மானம் நிறைவேற்றினார். இன்றைக்கும் அந்த எதிர்ப்புகள் கிளம்புது. ஏன்னா குடியரசுத் தலைவர் முர்மு அவர்களும் இந்த எமர்ஜென்சி பீரியடை பற்றி பேசுகிறாங்க. அங்கேயே கூச்சல் குழப்பம் ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பமே இப்படி இருக்கா, அப்போ ஆரோக்கியமான விவாதம் நடக்காதா அப்படிங்கிற ஒரு வருத்தம் கிளம்பியிருக்கு. கையோட செங்கோல் இன்றைக்கு மக்களவையில் வைக்கப்பட்டிருக்கு. காந்தி அம்பேத்கர் படங்கள் அகற்றப்பட்டிருக்கு. அப்போ இதை எப்படி பார்க்கறது? அதாவது 1975 இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சியை வந்து ஆதரிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அந்த காலகட்டத்தில் கட்சி ரீதியான ஒரு நிர்பந்தத்தில் ஆதரித்தவர்கள் பேசுகிறவர்களுக்கெல்லாம் கூட அப்போ சிபிஐ ஆதரிச்சாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க ஏதோ இருக்குது. இப்போ பார்க்கும்போது, இப்போ ஒரு கால மாற்றத்தில் பார்க்கும்போது முழுமையாக அப்பயே எதிர்ப்பு இருந்தது, இப்போ முழுமையான ஒரு எதிர்ப்பு தான் இருக்குது எமர்ஜென்சி. அந்த எமர்ஜென்சி மாதிரியான விஷயம் தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு எதிர்க்கட்சியினர் சொல்றாங்க. இப்போ அது தேவையில்லாத விஷயம். இந்த தேர்தலே பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா வந்து ராமர் கோயிலை புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க, முஸ்லீம்களுக்கு சொத்துக்களை அள்ளி கொடுத்தோம், இதெல்லாம் தேவையில்லாத. நான் நாட்டுக்கு என்ன செஞ்சேன், என்ன செய்ய போகிறேன், சரி என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அடுத்தது என்ன நல்லது செய்ய போகிறேன்னு சொல்லலாம்ல, அதுவே இல்லை. இவங்களுடைய தேர்தல் பிரச்சாரமே அவ்வளோ ஒரு மலினமாக இருந்தது. இப்போ அதே ஒரு மலினத்தன்மையை தான் இப்போ அவங்க நாடாளுமன்றத்திலையும் போய்த்து இருக்கிறாங்க. இப்போ எமர்ஜென்சி பற்றி பேசுகிறதுக்கு இப்போ என்ன அவசியம்? இந்த கட்சியோட, அதாவது பாஜக ஆளுங்கட்சி, பாஜகவுடைய ஒரு செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடிய விஷயங்களை பேசலாம், அதுக்கு பதில் சொல்லலாம். இந்த மணிப்பூர் இன்றைக்கும் பற்றி எரியக்கூடிய ஒரு தணலாகத்தான் இருக்குது. இன்னும் பற்றி இப்போதைக்கு வெளிப்படையாக எரியலையே தவிர அந்த தணல் அப்படியே தான் இருக்குது. இதற்கான தீர்வு என்ன? இப்போ அவங்க எதுலேருந்து வந்தாங்களோ அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பே வந்து குற்றம் சாட்டுது, மணிப்பூர் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, தேவையில்லாத விஷயம்லாம் பேசுகிறீங்க அப்படின்ட்டு. இப்போ இது மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறப்ப முதல் நாள்லேயே இப்படி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசிக தலைவர் திருமாவளவன் பேசுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாடாளுமன்றத்தில் இருந்த காந்தி உட்பட தலைவருடைய படத்தை வந்து ஏன் வந்து இடமாற்றம் பண்ணீங்க, அவர் நேற்று சொன்னது இன்றைக்கு நடந்துருச்சு இல்லை? அந்த மாதிரி தான். அதுக்கு வந்து இதில் மைக்கை வந்து ஆஃப் பண்ணுறாரு சபாநாயகர் ஓம் பிர்லா. அப்போ இவங்களுடைய இந்த 10 ஆண்டு காலத்தில் இவங்க என்ன நடவடிக்கையோ அதை இந்த தேர்தலில் ஒரு தோல்வி அடைந்த சூழலில் கூட இவங்க மாறிக்க தயாராக இல்லை. இது தோல்வி தான். இருக்கிற கட்சியிலே அதிகமாக வந்து சீட்டு வாங்கியிருக்கலாமே பாஜக தவிர, அவங்க பழையது 303 எங்கே இப்போ வாங்கினது எங்கங்கிற ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. மக்களுடைய உணர்வு வந்து இவங்க புரிஞ்சிக்கலை அப்படிங்கிறது தான் நம்ம இதுலேருந்து ஒரு வருத்தத்தோடு சொல்லக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குது. நிறைய பேர் பேசும்போது சொல்லுவாங்க, அன்றாட வாழ்க்கைக்கு அவங்களோட தேவையை தான் பார்ப்பாங்க, அரசியலாம் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் மக்கள் வந்து மக்களவையும் நாடாளுமன்றத்தை எந்த அளவுக்கு கவனிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு எதிர்க்கட்சியை போய்
போய் உட்கார வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இதற்கு பிறகு இங்கே தமிழகத்திலையும் சட்டமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கேயும் பல்வேறு விவாதங்கள் நடைபெறுகிறது. கள்ளச்சாராய விஷயம், உயிர் மரணங்கள் வந்து பெரிதும் பேசப்படுகிறது. அதையெல்லாம் தாண்டி பாமக எழுப்பியிருக்கக்கூடிய விஷயம் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு. அதை வந்து முதலமைச்சர் வந்து மத்திய அரசு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள் எங்கே போய் முடிய போகுது? ஏன்னா முதலமைச்சர் நடத்தணும், நிதிஷ்குமார் நடத்தினாரே, ஏன் நம்ம நடத்தக்கூடாது? சமூக நீதி பேசுகிறோம், திராவிட மாடல் பேசுகிறோம், நீங்கள் ஏன் நடத்தலை அப்படின்னு கேள்வி வைக்கும்போது மத்திய அரசு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி முதல்ல இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையா அப்படின்னா மிக தேவை. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம். இப்ப வங்கி பணிகள்ல உயர் அதிகாரிகள் இந்தியா முழுக்க 11,310 பேர் இருக்கிறாங்க. இதுல ஒரு 80% பேர் வந்து அந்த முற்பட்ட வகுப்பினர்னு யாரெல்லாம் சொல்றோமோ அவங்க தான் இருக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஆட்கள் இல்லை. அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது வளமான ஒரு பகுதி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், இந்திரா காந்தி 100 நாள் திட்டம், காந்தி 100 நாள் திட்டம், இந்த மாதிரியான இருக்குல்ல ஏழை எளியவர்கள் போகிறதுல பார்த்தீங்கன்னா இந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவங்க தான் 80% பேர் இருக்காங்க. ஸோ என்னென்னா இங்கே வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு வசதி வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம், ஒரு கல்விக்கான விஷயம் எதுவாக இருந்தாலும் ஜாதியின் அடிப்படையில் இருக்குது. பெரிய பணக்காரர்கள்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சர்வே இன்றைக்கி இப்போ வந்திருக்குது. இன்றைக்கி காலையில் ஒன்று வந்திருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்வ வளம்லாம் பார்த்தா 100க்கு 60% வந்து அந்த முற்பட்ட ஜாதியினர்கிட்ட இருக்குது. அவர் மீதி இருக்கக்கூடிய ஒரு 30-32% வந்து அடுத்த கட்ட நிலவரங்கள் இருக்குது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருக்கிறது வந்து அவங்களுடைய மக்கள் தொகைக்கும் இந்த வளத்துடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லை. அவ்வளோ வறுமையில் இருக்கிறாங்க. ஸோ அங்கே ஜாதிங்கிறது ரொம்ப முக்கியம். எதை காட்டி நம்ம வந்து அடக்கி ஆண்டாங்களோ அப்போ அதை வைத்து தான் அவங்களுக்கான உரிமையை, சலுகை கிடையாது, உரிமையை தர முடியும். அப்போ அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம். இதில் 2 தரப்பாக சொல்கிறாங்க. சட்டப்பிரிவு பல இது காட்டுறாங்க. இப்போ அதை நிறைய பேர் பேசிட்டாங்க. சட்டமன்றனால அந்த சட்டப்பிரிவுலாம் நான் குறிப்பிடல. சுருக்கமாக சொல்ல என்னென்னா ஒன்றிய அரசு வந்து தான் நடத்தணும், அதுதான் சரியாக இருக்குன்னு சொல்லி திமுக தரப்பு சொல்கிறாங்க. இவங்க பாமக உள்ளிட்டவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை மாநில அரசே நடத்தலாம், பீகாரில் நடக்கலையா, ஆரம்பத்தில் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க, ஆனால் பாட்னா உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது, இது மாதிரி இதுன்னு. இதில் இவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா இப்போ மாநில அரசு எடுப்பதற்கான உரிமைங்கிறது வந்து என்னன்னா சர்வே, எந்த ஜாதி எவ்வளவு இருக்குங்கிறதுக்கான சர்வே, அதை வச்சுக்கிட்டு ஒரு திட்டம் போடலாம். ஆனால் அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஒரு சட்ட ரீதியான இதை முழுமையாக செயல்படுத்த முடியாது. இது சர்வே. ஒன்றிய அரசு எடுக்கிறது தான் சென்சஸ். அதாவது என்னென்னா இப்போ தேர்தல், இப்போ இன்னும் எளிமையெல்லாம் தேர்தல் வருது அப்படின்னா அது நம்ம கருத்து கணிப்பு எடுக்கிறோம்ல, அதுதான் சர்வே மாநில அரசு செய்யக்கூடியது. அந்த கருத்து கணிப்பை வச்சுக்கிட்டு ஒருத்தர் முதல்வராகவோ இல்லை பிரதமராகவோ ஒன்றிய தலைமை அமைச்சராக நியமிக்க முடியுமா? அது செல்லாது. ஆக அந்த ஒன்றிய அரசு செய்கிறது தான் தேர்தல். இங்க நம்ம இந்த கருத்து கணிப்பு ரேஞ்சிலேயே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா நிதிஷ்குமார் செயல்படுத்தி இருக்காரு, முன்னோடியாக இருக்காரு, எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருக்காரு அப்படின்னு அந்த நீதிமன்றம் ஆரம்பத்தில் ஒரு பாட்னா உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. அப்புறம் வந்து அதுக்கான அனுமதியை கொடுத்தது, அது போச்சு. ஆனா அதிலே பல சட்ட சிக்கல்கள் இருக்கு. இப்ப மறுபடியும் வழக்கு தொடர்றாங்க, ஏன்னா தொடராம இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி தான் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நிலைச்சு நிற்குன்னு சொல்ல முடியாது. இதை தவிர இந்தியா அப்படிங்கிறத ஒரு நம்ம நினைக்கிற ஒரு கூட்டாட்சி நம்ம பேசுகிற மொழிய உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய மிக அதிகமான அதிகாரங்கள் வந்து ஒன்றிய அரசில் தான் இருக்குது. இது வந்து ஒரு பொம்மை அரசாங்கம் தான் மாநில அரசு, இதுதான் யதார்த்தம். அப்போ ஒரு மாநில அரசாக செய்யக்கூடிய விஷயங்கள்ங்கிறது குறைவு. இது செஞ்சிச்சு அப்படின்னா அது நிலைத்து நிற்காது. சட்ட வல்லுநர்கள் சொல்கிறதும் அதுதான். இதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை திமுக வந்து பயப்படுது. என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து அந்த எந்தெந்த ஜாதி எந்தெந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி தகவல் வந்துருச்சுன்னா எங்களுக்கு ஏற்ற அளவுக்கான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு ஆளாளுக்கு கிளம்புவாங்க அப்படின்னு. ஆனால் இது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஒன்றிய அரசு செஞ்சு அந்த தகவல் வந்தாலும் அதானே நடக்கும். தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கே முன்னோடியாக 50% மேலே 69% இடஒதுக்கீடுங்க இருக்குது. இதுவே வந்து ஒரு சமூக நீதி மாநிலம். இந்தியாவிலேயே வந்து ஒரு முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு, அதனால் இதுக்கெல்லாம் திமுக பயப்படும். இல்லை வந்து ஆளாளுக்கு கிளம்புவாங்க ஜாதி ரீதியானலாம் நம்ம சொல்லுவோம். அது இல்லை. எந்த ஜாதிக்கு எவ்வளோங்கிறத ஒன்றிய அரசு முடிவு பண்ணி அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறது அதோடைய பொறுப்பில் தான் இருக்குது. அதோடய சேர்த்து ஏற்கனவே கடிதம் கூட எழுதியிருக்கிறார் மு க ஸ்டாலின். அதே மாதிரி இவங்க வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை தீர்ந்துடும். இது மாநில அரசு இன்னைக்கு செய்யுது, நாளைக்கு இது வேறு விதமாக வர்றப்ப இப்போ ஒரே தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா கூட பல வழக்குகளில் உயர்நீதிமன்றம் ஒன்று சொல்லுது, உச்சநீதிமன்றம் ஒன்று சொல்லுது, உச்சநீதிமன்றத்தில் ஒவ்வொரு நீதிபதியும் ஒவ்வொன்று சொல்கிறாரு. அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புலையும் இதில் போய் மாட்டிக்கக்கூடாது. அப்போ எது வெல் பிளான்டாக இருக்குது
நம்ம சட்டத்தில் அதிகமான உரிமை ஒன்றிய அரசுக்கு இருக்குது. ஒன்றிய அரசு கையில் தான் இருக்குது சென்சஸ் எடுக்கிற விஷயம். அவங்க அதை எடுத்தாங்கன்னா அது நிலைத்தன்மையாக இருக்கும். அதனால் திமுக அரசுடைய ஸ்டாண்டு வந்து கரெக்டு. மக்களவையில் நடந்ததில் இன்னொரு முக்கியமான விஷயம், தாய்மொழியில் எல்லாரும் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க இதில் எடுக்கும்போது அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் சொன்ன ஜெய் பீம், ஜெய் ஸ்ரீராம், புதுசாக வந்திருக்கிற ஜெய் ஜெகநாத் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. இதில் உச்சபட்சமாக ஜெய் பாலஸ்தீனம்லாம் ஒருத்தர் சொல்லியிருந்தார். இதெல்லாமே கொஞ்சம் சர்ச்சையாயிருக்கு. நம்ம அந்த பக்கம் போகாட்டியும் தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் வந்து அவங்க வந்து திமுக எம்பிக்கள் ஆகட்டும் இல்லை இவங்கெல்லாம் வந்து சொல்லும்போது திராவிட மாடல் இதெல்லாமே பேசினாங்க. இது ஒரு மிக பெரும் பேசுபொருளாக இருக்குது. சசிகாந்த் செந்தில் குறிப்பாக பேசும்போது மிக தைரியமாக தலித் சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்தணும் அப்படின்லாம் பேசியிருந்தார். இது பார்க்கும்போது ஒரு ஆரோக்கியமான இருந்தால் கூட இது எதன் அடிப்படையில் அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிற மக்களவையில் சட்டம் இருக்கா அவங்க தாய்மொழியில் பேசுவதற்கு? இந்த விஷயத்தின் மீதெல்லாம் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா சபாநாயகர் அப்படிங்கிற நல்ல கேள்வி இது. முதல் விஷயம் தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பேசுகிறாங்கல்ல, இவர் வாழ்க அவர் போலக அப்படின்னு, அது வந்து நடைமுறை கிடையாது. ஆனால் பாஜக என்ன பண்ணுறாங்க, அவங்க இதில் சம்மந்தம் இல்லாமல் வந்து ஜெய் ஸ்ரீராம்ங்கிறது இந்த மாதிரியான விஷயத்தை வந்து பாஜக அவங்களுடைய கட்சி எம்பிக்கள் செய்யும்போது அது எதிர்விளைவாக ஆளாளுக்கு ஒன்று சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒன்று என்ன செய்யணும்னா, எல்லாரையும் பேச அனுமதிச்சிருங்க, சர்ச்சையே கிடையாது, ஆளாளுக்கு எதுனாலும் பேசிங்க, இல்லை யாரும் வந்து அந்த பதவியேற்பை தவிர எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லணும். ஒன்று. அடுத்தது வந்து என்னென்னா, இப்போ இந்த உதயநிதியை வந்து இங்கே பல எம்பிக்கள் சொன்னது வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்த்தரப்பில், அதாவது திமுகவின் எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்கள்ட்ட அது ஒரு பேசு பொருளாக ஆக்கியிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நான் சொன்னேன்ல, பாஜக பேசுகிறப்ப மற்றவங்க அவங்கவுங்களுக்கான விஷயங்கள் சொல்கிறாங்க தவிர திமுக எம்பிக்கள் வந்து உதயநிதி வாழ்க அப்படிங்கிறது, சின்னவர் வாழ்க அப்படிங்கிறது மட்டுமே அவர் நிறுத்தலை. அவங்க வந்து பெரியாரில் ஆரம்பித்து அண்ணா கலைஞர்னு வந்து தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க கட்சி தலைவர்கள் ப்ளஸ் ஒட்டுமொத்த சமுதாய தலைவராக இருந்தவர்கள் வந்து பெரியார் அண்ணா இந்த மாதிரியான ஒரு சூழலில் அவங்க சொல்கிறதுல நம்ம என்ன தப்பு எடுத்துக்க முடியும்? ஒரு விஷயம். அடுத்தது இன்றைக்கி இப்போ மு.க. ஸ்டாலின் இன்றைக்கி திமுகவில் இருக்கிறாருன்னா, இப்போ அடுத்தது வந்து உதயநிதி தாங்கிறது இது உறுதி ஆகிடுச்சு. இப்போ சனாதனம் பற்றி இவர் பேசுனதுக்கு வந்து கர்நாடகம் முதற்கொண்டு வழக்கு போட்டிருக்காங்க, இந்தியா முழுக்க ஒரு பேசு பொருளாக இருக்குது. அப்போ வந்து அவங்க அந்த பக்கம் இருக்கக்கூடிய அவங்களுடைய கருத்தியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய திராவிட கருத்தியலுக்கான நாளைக்கான முகமாக இருக்கிறது உதயநிதினு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அதை சொல்கிறாங்க. அதனால் அதை நம்ம வந்து ஒரு விமர்சிக்கிறதுக்கான ஒரு விஷயமா எனக்கு படலை. அதே நேரத்தில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி எம்பி, காங்கிரஸ் எம்பி கோபிநாத் வந்து தன்னுடைய தாய்மொழி தெலுங்குல வந்து இது பண்ணியிருக்கிறாரு. தாய்மொழி யாருடையதாக இருந்தாலும் நம்ம அதுக்கான மரியாதை கொடுக்கணும். ஆனால் அவர் என்ன ஒரு இதை புரிஞ்சுக்கணும்னா, இவர் வந்து எம்பி ஆனது தன்னுடைய சொந்த பணத்தில் போய் ஏதோ டிக்கெட் வாங்கிக்கிட்டு ட்ரெயினுக்கு போகிற மாதிரி போயிட்டு போகல. அவர் டிக்கெட் வாங்கிட்டு ஒரு ட்ரெயினில் பர்த்தில் போகிறாங்கன்னா அந்த பர்த்தில் அவர் குப்புறப்படுத்துக்கலாம், மல்லாக்கப்படுத்துக்கலாம், சைடில் படுத்துக்கலாம், அது அவருடைய அந்த பர்த்துக்குள்ளே உள்ள விஷயம். இவர் வந்து கோபிநாத்துக்கு அப்படி போகலை, தனிப்பட்ட கோபிநாத் இல்லை, அந்த தொகுதியோடைய பிரதிநிதியாக அங்கே போகிறாரு. அப்போ கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடியதில் ஆக பெரும்பாலானவர்கள் வந்து தமிழர்கள், தாய்மொழி தமிழ் தான் அந்த மாதிரி. அப்போ அந்த தொகுதி மக்களுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்தும்படியாக தமிழில் தான் அவர் வந்து பதவி பிரமாணம் எடுத்திருக்கணும். இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சிகளுக்கு மாநிலத்திலலாம் வந்து அது ஏன் அது வீணாக போச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இந்த மாதிரியான ஆட்களுக்கு சீட்டு கொடுத்த ஒரு காரணம். மாநிலத்தை ஒருத்தர் அங்கே உள்ள சூழலை புரிஞ்சுக்கிறது இல்லை, அங்கே யாருக்கு செல்வாக்கு, என்ன விஷயங்கள், அங்கே உள்ள தலைவர்கள் யார், எதையுமே பார்க்குறதில்ல. இவங்க டெல்லியில் மட்டுமே கண்ணு கழிச்சிக்கிட்டு இதுதான். அதனால் அந்த மாதிரி செயல்பாடு தான் தமிழ்நாடு உட்பட மாநிலங்களில் காங்கிரஸ் கரைஞ்சது, பெரும்பாலான மாநிலங்களில். இவரை வந்து நம்ம கண்டிக்கிற மாதிரி காங்கிரஸும் கண்டிக்கணும். காங்கிரஸ் தலைமை அவர் பண்ணது ரொம்ப தப்பு. இந்த பேசின விஷயத்தில் பாஜக எம்பி சத்ரபால் சிங் அப்படிங்கிற எம்பி வந்து வாழ்க இந்து ராஜ்யம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து முன்னாடி பேசும்போதே வந்து பழைய நாடாளுமன்றத்துலேருந்து எடுக்கிற விஷயங்கள் வந்து காந்தி, அம்பேத்கர் இவங்கள மாதிரியான படங்களை எல்லாம் வந்து ஒதுக்கிட்டாங்க. பார்வை இப்போ நம்ம வந்து மக்களவை பார்க்குறோன்னா நம்ம கண்ணு முன்னாடி நிற்கக்கூடியது அதுதான். அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு வந்து அது நல்லா தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வச்சுருந்தாங்க. அதை கண்ணில் படாத மாதிரி அப்புறப்படுத்தியிருக்காங்க. செங்கோலை கொண்டு போய் முன்னாடி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்து ராஜ்யம் சொல்கிறாரே, இது என்ன அப்படிங்கிற ஒரு ஆமாம், அதையும் பேசணும். இப்போ இந்த படங்களை ஒதுக்கி வச்சாங்கங்கிறப்ப இன்னொரு விஷயம் பேசணும். ஏற்கனவே ராஜேந்திர சோழனுடைய படம் இருந்ததை வந்து அப்படி தான் ஒதுக்கி வச்சாங்க. இப்போ இந்த பாஜக ஆட்சி காலத்திலேயே அது அந்த நேரத்தில் ஒரு சிறிய சலசலப்பாகிச்சு, அதுக்கப்புறம் வரலை. இப்போ நம்ம அதையும் நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம்.
அந்த நேரத்தில் மதிமுக பொதுச்செயலர் வைகோ தான் அதை ரொம்ப கண்டித்து அதை பேசினார். இந்த மாதிரி இவங்க இதை வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, திட்டம் போட்டே இவங்க வந்து ஒதுக்குறாங்க. இந்த மாதிரியான அந்தந்த மாநிலத்துக்கான ஒரு விஷயங்களையோ இல்லை இவங்க கருத்திகளுக்கு எது மாறாக இருக்கக்கூடிய தலைவர்களையோ இவங்க வந்து கண்மூடித்தனமாக ஒதுக்கக்கூடிய ஒரு சர்வாதிகார போக்கு இருக்குது. அதை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் குறுக்கிடு இது பண்ணேன். அதே மாதிரி இந்த இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது இப்போ இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களே வந்து நான் முழுமையான இல்லை, இப்போ குறைஞ்சபட்சம் கூட நம்ப முடியாத விஷயம் தான். ஏன்னா ஆர்எஸ்எஸோடைய வந்து அவங்க போடுற அந்த மேப்பை பார்த்தீங்கன்னாலே சிரிப்பு வரும். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த பக்கம் பங்களா இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போட்டு இந்து ராஷ்டிரியம்பா. அது நடக்குமா? அது இப்போ இந்தியாவுக்குள்ளேயே இந்து ராஷ்டிரம் கிடையாது. இப்போ இவங்க இருக்கக்கூடிய சில மாநிலங்களில் அவங்க ஜெயிச்சிருக்காங்களே தவிர அதே மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வந்து இந்த இவங்களோட கொள்கையை ஏற்றுக்காதவங்க தானே இருக்காங்க. இப்போ ஊபியில் வந்து அவங்க வாங்கின வாக்குகள்லாம் ஒட்டுமொத்தமான வாக்குகள்லாம் 50% மேலேயே வாங்கியிருக்காங்க அவங்க. அப்படிலாம் ஒன்றுமே அது கிடையாது. அதை விட கம்மி இருக்கிறதுல அவங்க பெரிய கட்சியாக இருக்கலாமே தவிர இந்தியாவிலேயே அதை யாரும் ஒத்துக்கலை. இப்போ இந்து ராஷ்டிரங்கிறது வந்து இவங்க சொல்லக்கூடிய விஷயம் அகண்ட பாரதத்தோடைய ஒரு விஷயமா தான் இவங்க இதையும் சொல்கிறாங்க. அது அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா தான் நமக்கு படுதே தவிர அது நடக்காதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதனால் இதை நம்ம ஒரு காமெடி பீஸாக நினச்சிட்டு தான், ஏன்னா எவ்வளோ காலம் தான் அதை போய் நம்ம கடுமையாக சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறது. ஒரு காமெடி பீஸ் இப்போ அப்படின்னு ஒரு படத்தில் கவுண்டமணி சொல்கிற மாதிரி தான், உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் இது வேணாலும் பேசுவேன் அப்படி அந்த மாதிரி உனக்கு என்னப்பா நீ பேசுவ அப்படின்னு சொல்லி விட்டுற வேண்டியதுதான். நன்றி சார், நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.